ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஸோ நீங்களும் நானும் நன்றாக இருப்போம், இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்னைக்கு ஒரு டாபிக்கோட நான் வந்திருக்கிறேன். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொருந்துகிற ஒரு தலைப்பு. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து வாலிப பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே பொருந்துகிற ஒரு அருமையான ஒரு தலைப்போடு கூட நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வந்திருக்கேன். ஸோ என்ன தலைப்பு அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவில் விரிசல் விழ காரணங்கள். ஆண்டவரோடு உள்ள உறவுல விரிசல் விழ காரணங்கள். ஏன் விரிசல் விழுது பார்க்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டங்களில இந்த மாடர்ன் வேர்ல்டுல, ஒரு பிஸியான இந்த வேர்ல்டுல, உலகத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு காலத்துல டெலிஃபோன் தெருவுக்கு ஒருத்தங்கள்ட்ட, இல்ல ஊருக்கு ஒருத்தங்கள்ட்ட, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல என்ன செய்யணும் இருக்கும். ஏதாவது முக்கியமான விஷயம் வெளியில இருந்து சொல்றாங்க அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ்க்கு போன் பண்ணுவாங்க. அங்க இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து யாராவது சொல்லி விடுவாங்க. அப்படியே மணிக்கணக்கா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க இருந்து மறுபடியும் போன் வரும், பேசுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா அது எல்லாமே டோட்டலா என்ன செஞ்சுட்டு மாறிட்டு, நினைச்ச உடனே பாக்கெட்ல இருந்து எடுக்கிறாங்க, டயல் பண்றோம், கால் பண்றோம், பேசுறோம், கருத்துக்களை நம்ம பரிமாறுறோம். நல்ல விஷயங்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு உள்ள உறவு, இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் தான். இந்த தொடர்பு சில நேரத்துல என்ன செஞ்சிருதுன்னா கட் ஆயிருது. ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த உறவு கட் ஆயிருது. ஏன் கட் ஆயிருது, எதனால அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப எல்லாம் பெருசா எல்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களா, அந்த விஷயத்தின் மூலமா தான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன செஞ்சிருது, கட் ஆகி போயிருது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதை நீங்களும் நானும் அலசி ஆராய்ச்சி பார்த்தோம்னா இந்த கம்யூனிகேஷன், இந்த தொடர்பு என்ன செய்யாதுன்னா கட் ஆகவே ஆகாது. சரி, முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியான ஜெப நேரம் இல்லாமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட், சரியான ஜெபம் நேரம் இல்லாமை. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், கட வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். வேலைக்கு போறோம், படிக்க வைக்கிறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறோம், காலேஜுக்கு பசங்களை அனுப்புறோம், வெளியில ஆபீஸ் வேலை பார்க்கிறோம், வெளியில தோட்ட வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அவ்வளவுத்துக்கும் நேரத்தை செலவு பண்ற நீங்களும் நானும் சரியான ஜெப நேரம் இல்லாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடமைக்காக சும்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவரே நான் எந்திரிச்சு, ஆண்டவரே என்ன பாதுகாத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஜெபமே என்ன செய்யறதுன்னா கிடையவே கிடையாது. ஆண்டவருக்கு அதிக நேரம் நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது அந்த நாள் நம்ம துவங்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில நம்ம எந்திக்கிறோம் அப்படின்னா, எந்திரிச்சு அந்த முதலாவது நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுத்து பார்க்கும் பொழுது அந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சரியான நேரம் கொடுக்கிறோமா, சரியான ஜெப நேரம் கொடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி முதலாவது நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கடமைக்கென்று வேதம் வாசித்தல். கடமைக்கென்று வேதம் வாசித்தல். சில பேர் வேதம் வாசிப்பாங்க எப்படின்னா, சும்மா எங்கேயாவது இருந்து எடுத்து, ஏதாவது ஒரு பகுதியில இருந்து எடுத்து ஏதாவது ஒரு வசனத்தை படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக, கடமைக்காக என்ன செய்யறாங்க, வசனம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கேலண்டர்ல வசனம் இருக்கும், அந்த வசனத்தை படிச்சுட்டு நான் இன்னைக்கு பைபிள் படிச்சிட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா போயிடுறாங்க. அப்படி இருக்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கடமைக்கென்று வேதத்தை ஒரு நாளும் வாசிக்கவே கூடாது. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய வாலிப பிள்ளை, என்னுடைய வாலிப தங்கச்சி எனக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறான், எனக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவது சரியான நேரம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது முறையாக வேதத்தை வாசிக்க வேண்டும், முறையாக வாசிக்க வேண்டும். ஏனோ நுனிப்புல் மேயற மாதிரி வாசிக்காம முறையாக வேதத்தை வாசிக்க வேண்டும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம் அதிகப்படியான தூக்கம், சோம்பேறித்தனமும் அதிகப்படியான
தூக்கமும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, சில பேர்லாம் இருக்கிறாங்க, காலையில ஆண்டவரை தேடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலைல எந்திரிச்சு அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லி வேதத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதிகாலை 4 மணி 5 மணி ஆகிறதே தெரியாது. எந்திக்கிறது பாத்தீங்கன்னா 7 மணி 8 மணி 8:30 மணி. சில ஸ்கூல் பிள்ளைங்களா இருக்கிறாங்க 8 மணிக்கு தான் எந்திக்கிறது, 7:45 அப்புறம் தான் எந்திக்கிறது. எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளிச்சு அவசர அவசரமா அவங்க கிளம்பி 8:15 என்ன செஞ்சிடும், ஸ்கூல் பஸ் வந்துடும். அதை நம்ம பிடிக்க போகணுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அப்படி தூங்குறாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, அம்மா ஐயா, சோம்பேறித்தனம் கூடவே கூடாது. அது மட்டும் இல்ல, தூக்கம் கண்டிப்பா வேணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதிகப்படியான தூக்கத்தை ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் அருவருக்கிறார். தயவு செய்து அந்த அதிகப்படியான தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து போடுங்க. இந்த சோம்பேறித்தனத்தை தயவு செய்து ஆண்டவர்கிட்ட காட்டாதீங்க, வேற எதுல ஏதாவது காட்டிக்கலாம். முழுசி ஆண்டவர்கிட்ட சோம்பேறித்தனத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழித்தல். நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழித்தல். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்லல. மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும். நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதிக நேரம் செலவு பண்ற கூடாது. ஆனா அதிக நேரம்னா என்னன்னு சொல்றீங்க? நாங்க ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், படிக்கிறோம், படிச்சுட்டு நாங்க வீட்டுல இருக்கிறோம், செய்யறோம். ஏதோ மீதி இருக்கிற டைம் நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எவ்வளவு நேரம் நீங்களும் நானும் நண்பர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நண்பர்களுக்கு கொடுக்கிற டைமை கொஞ்சம் தான் கொடுக்கணும். அந்த மீதி இருக்கிற டைமை அந்த ஆண்டவருக்காக நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். நண்பர்களோட சேர்ந்து ஊர் சுத்துறது, தேவையில்லாத இடத்துல அங்க போய் உட்கார்றது. கிராமத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்ட்ல, குளத்தாங்கரையில, அங்க இங்கன்னு எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு வெட்டியா நேரத்தை போக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் கட்டாகி விடும். 4வது விஷயம். அடுத்தது 5வது விஷயம் என்ன அப்படின்னா, டிவி, செல்போன், சமூக வலைத்தளங்களுக்கு அடிமையாகுதல். இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மொபைல் போன் எல்லார் கையிலே இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம், அந்த காலத்துல எல்லாம் ஊருக்கு ஒண்ணு இல்ல தெருவுக்கு ஒண்ணு ஒருத்தருங்கிட்ட என்ன செய்யணும்னா டெலிபோன் இருக்கும். ஊருக்கு ஒரு டெலிபோன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை, பட் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னன்னா ஊர்ல போஸ்ட் ஆபீஸ்ல போன் இருக்கும். யாருக்காவது போன் வந்துச்சுன்னா அங்க இருந்து சொல்லி விடுவாங்க, போன் வருது வாங்க அப்படின்ட்டு. இவங்க அங்க போய் என்ன செய்வாங்க, காத்து கிடப்பாங்க, போன் வருதா வருதா வருதா, ஏதாவது ரிங் அடிச்சா நமக்கு தான் வருதா அப்படின்ட்டு ஆர்வமா காத்து கிடந்த காலங்கள் ஒரு காலம் உண்டு. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெண்டு எல்லார்கிட்டையும் ஆண்ட்ராய்டு மொபைல் போன் என்ன செய்யுதுன்னா பாக்கெட்ல இருக்குது. இந்த செல்போனை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம்? டிவி சொல்லவே வேண்டாம். தாய்மார்களுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், ஏன் ராத்திரி வரைக்கும் சீரியல்ன்ட்டு சீரியல்ல மூழ்கி கிடக்குறாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட், இப்போ இந்த 2K கிட்ஸ், இப்போ இருக்கிற ட்ரெண்டு சமூக வலைதளங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், மீம்ஸ், அது இது அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நேரத்தை கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறது கிடையாது. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்தா தான் ஆண்டவருக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்ல, அத்தியாவசியம் தான். ஒரு காலத்துல ஆடம்பரமா இருந்துச்சு, இப்ப இது அத்தியாவசியமா ஆயிட்டு. ஆனால் இதற்கு நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம்? ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் இல்லையா? ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்வார், கேட்பார். நேரத்தை சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா வீணான பேச்சுக்கள். சில பேர் வாயை திறந்தாங்கன்னா அப்படியே பேசுவாங்க. இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க கதை. இந்த கதை அப்படியே தெரு கடைசி வரைக்கும் போகும், அடுத்தது ஊருக்குள்ள போகும், அப்படியே பக்கத்து ஊருக்கு போகும். இப்படியே நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி பேச்சுக்கள் ஒருத்தர் மாத்தி பேசுறது இங்க 2-3 பேர் தான் பேசுவாங்க. ஆனா கதை எங்க வரைக்கும் போயிருன்னா, நம்மளுடைய தேசத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும், அரசியல் எல்லாத்தையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்கன்னா, பேச ஆரம்பிச்சிருவாங்க. வீணான பேச்சுக்களை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த வீணான பேச்சுக்கள் பேச வேண்டிய நேரத்துல ஆண்டவருக்கு டைம் கொடுத்து பாருங்க. ஆண்டவருக்கு உங்களுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒரு நாள் என்ன செய்யாது, கட்டாகவே ஆகாது. வீணான பேச்சுக்களை அவாய்ட் பண்ண வேண்டும். அடுத்தது 7வது விஷயம் அப்படின்னா, ரகசியமான பாவங்கள்.
4 சுவத்துக்குள்ள பண்ற நமக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் நமக்கும் நடுவுல ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், என் பையன் என்ன செய்யறான், என் பொண்ணு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ரகசிய பாவத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? வெட்டி விட வேண்டும். வெட்டிடணும். வெட்டினாத்தான் ஆண்டவருக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். இல்லாட்டி அவர் நமக்குள்ள கனெக்ஷன் என்ன செஞ்சிருவாரு? கட் பண்ணி விட்டுவாரு. அவருக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிடுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க அண்ணன், அம்மா, தம்பி, தங்கச்சி, பாப்பா, பெரியவங்களே எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரகசிய பாவங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். ரகசிய பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஏதாவது ரகசிய பாவங்கள் ஏதாவது இருக்கா? உடனே விட்டு விடுங்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அடுத்தது 8வது கடைசியான காரியம் என்ன அப்படின்னா, உலக எதிர்கால வாழ்க்கையை குறித்த பயங்கள். உலக எதிர்கால வாழ்க்கையை குறித்த பயங்கள். ஐயோ, நான் நாளைக்கு என்ன செய்வேன், நாளை கழிச்சு என்ன செய்வேன், அடுத்த வாரம் என்ன செய்வேன், எனக்கு இந்த டியூ வருது, ஐயோ இந்த செக் வருது, இதை நான் எப்படி பாஸ் பண்ணுவேன், என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறித்து, என் பிள்ளைக்கு என்ன செய்வேன், என் பேரனுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தை குறிச்சு பயந்து 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிகழ்காலத்துல நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற கம்யூனிகேஷனை என்ன செஞ்சிடுறீங்க? விட்டு விடுகிறீர்கள். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இப்பேற்பட்ட காரியங்களை குறிச்சு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் அதெல்லாம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வெறுக்கிறார். தயவு செய்து என்ன செய்யாதீங்க அப்படின்னா, நீங்க இந்த எதிர்காலத்தை குறித்து பயப்படவே வேண்டாம். ஏன்னா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், உயிருள்ள ஆண்டவர். உங்க கூட எங்க கூட என் கூட எல்லா சூழ்நிலையிலும் அவர் என்ன செய்யறார்? இருக்கிறார். நாளைக்கு நடக்க போற விஷயம் அவருக்கு தெரியும். நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் நம்மளுடைய வாழ்க்கையை யோசித்து அழகா ஸ்கேல் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி சூப்பரா வச்சிருப்பாரு. அதனால நிகழ்காலத்துல நீங்க ஆண்டவரை தேடுங்க. எதிர்காலத்துல நடக்க போறதை பத்தி நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நிகழ்காலத்துல ஆண்டவரை தேடி இருங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களோடு கூட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு வசதியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல விரிசல் விழ ஒரு 8 விதமான காரணங்களை சொன்னேன். இன்னும் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா டைம் காணாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நான் குறிப்பா ஒரு 7-8 விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். இந்த 7-8 விஷயத்தை நீங்க சரியா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, சரியான உங்களுடைய நேரத்தை சரியா ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா, ஒழுக்கம் கிரமமா நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா, சரியா சோம்பேறித்தனத்தை இல்லாம, நண்பர்களோட வெட்டியா செலவு பண்ணாம, டிவி சீரியலுக்கு அதிகமா அடிமை ஆகாம, வீணான பேச்சுக்கள் பேசாம, ஆபாச வலைதளங்கள், ஆபாச பேச்சுக்கள், ஆபாச படங்கள் பார்ப்பதுல இருந்து விலகி நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு உங்களுக்கு உள்ள கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம எதுல தவறி இருக்கோம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நானும் நிறைய நேரத்துல எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவுல விரிசல் காணப்பட்டதுப்பா. அதற்கு இந்த வீடியோல பார்த்த ஒரு சில காரியங்கள், பாவங்கள் தடையா இருக்கு ஆண்டவரே. இதை நான் சரி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் உள்ள எங்களுக்கும் உள்ள உறவுல நிறைய நேரத்துல விரிசல் காணப்பட்டதுப்பா. ஆண்டவரே, என்னையும் எங்களையும் மன்னிங்க தகப்பனே. இனிமேல் நான் ஆண்டவரே சரியான படி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கவும், உங்களுடைய வேதத்தை வாசிக்கவும், ஆண்டவரே சரியானபடி நான் உங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கவும் எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. விசேஷமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சரியான முறையில் பைபிள் வாசிங்க. கண்டிப்பா ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் விக்டர்.